மாலோட என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு ஏதோ வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது, தவிர்த்து கோட்டைக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலே இல்லை இந்த ஹவா மால். ரொம்ப பழசாக இருக்குது, பார்க்குறதுக்கு அப்படியே வீடு மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஃபுல்லாக பிங்க் கலரில் கட்டியிருக்காங்க. இங்கே ஒரு ஆலமரம் இருக்குது, போகும்போதே நல்லா ஒரு பெரிய ஆலமரம். ஆனால் கரெக்டாக மெயின்டைன் பண்ண மாட்டேன்றாங்க போல். அங்கங்கே ஒரு மாதிரி கலீஜாக இருக்குது. அங்கங்கே நீட்டாக இந்த மஹால் வந்து ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இல்லை இந்த இடத்தில். இது நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன். சரி பார்த்துக்கலாம். இதுதான் ஹவா மாலோட 2வது என்ட்ரன்ஸு. மஹாலுக்குள்ளே வந்து தட்சணமே கடைங்க போட்டாங்க. எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி கடைங்களை போட்டு ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி பண்ணி விட்றாங்க எல்லாம் பக்கம். டிக்கெட் கவுண்டர் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், பிளாக் டாகி அப்படியே பார்த்துங்க. ஓகே பாஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஹவா மஹாலுக்கு நம்ம வந்து உள்ளே வந்தாச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. சர்வர் ப்ராப்ளமா, அதனால தான் இங்கே வந்து இவ்வளோ பேர் கூட்டம். இப்போ நம்மளுக்கு வந்து டிக்கெட் கிடைக்குமான்றது தெரியல. டைம் வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் கேட்டுறதுக்கு 4:30 மணிக்கு க்ளோஸ் பண்ண வேண்டிய மஹால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 7 o'clock வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்களாம். நல்லதாக போச்சு. இப்போ தான் வந்து 4 o'clock ஆகுது. நம்மளுக்கு இன்னும் வந்து 3 hours டைம் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த ஹவா மஹாலை வந்து நம்ம சுற்றி பார்த்துடலாம். டிக்கெட் கொடுக்கறதுக்கே இன்னும் ஒரு 2 hour ஆகும் போல். அதுக்குள்ளே நம்ம வந்து அங்கேருந்து வேறு வண்டி நம்ம ஓட்டின்னு வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஒரு டீ கொஞ்சம் குடிச்சிட்டு அப்புறம் நம்ம வந்து ஹவா மாலுக்குள்ளே போய் அது எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். சரி வாங்க, இப்போ நம்ம போய் டீ குடிக்கலாம். கடை கூட பக்கத்துலேயே இருக்குது, நல்லதாக போச்சு. இது பார்த்தீங்கன்னா ஹவா மஹால் மாதிரியா இருக்குது. ஏதோ கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி இருக்குதுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு ப்ராப்பரான ஒரு மெயின்டெனன்ஸே இல்லாமல் இருக்குது நிறையா பக்கம். இது மாதிரி கப்பங்க வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அது சும்மா ஷோக்காக வச்சுருப்பாங்க, தவிர்த்து நிறைய பக்கம் வந்து இந்த கப்பில் நம்மளுக்கு வந்து காஃபியோ டீ எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஒரு இந்த பிளாஸ்டிக்லோ ஸ்டீலில் தான் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே வந்து இந்த கப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த டீ பார்த்தீங்கன்னா 20 ரூபாவாம், காஃபி பார்த்தீங்கன்னா 40 ரூபாவாம். சரி நம்ம வந்து டீயை நம்ம குடிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எனர்ஜி கொஞ்சம் ஏற்றிக்கணும். அப்புறம் நம்ம உள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா இன்னும் சர்வர் பார்த்தீங்கன்னா இன்னும் இங்கே ஒர்க் ஆகாமல் இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா வண்டி பார்த்திங்கன்னா நம்ம அந்த பக்கம் வர வண்டி நிற்க வச்சுருக்கிறோம். லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேக் ஃப்ரண்ட் வியூவில் நம்மளுக்கு வந்து லொக்கேஷன் ஸ்டாப்பாக இருக்குது. நம்ம வந்து வண்டியை இங்கே நம்ம எடுத்து வந்து இங்கே நிற்க வச்சுருக்கோம். நிறைய பார்க்கிங் இருக்குது. வண்டி வேறு நம்ம அங்கே நிற்க வச்சதுனால எங்கே வந்து வண்டி யாரும் எடுத்துன்னு போயிடுவாங்கன்னு பயம்ன்றதை விட அந்த பேக் வேறு நம்ம வந்து அந்த வண்டியில் வேறு வச்சுருக்கிறோமா, அதுதான் வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது. டிக்கெட்டெல்லாம் கொடுத்துங்கிறாங்க. டிக்கெட் வாங்கி நல்லா உள்ளே போயிங்கிறாங்க. டிக்கெட் கவுண்டர் தான். இப்போ நம்ம போய் வாங்கிக்கலாம். ஓகேங்க, டிக்கெட் வாங்கியாச்சு. 52 ரூபா டிக்கெட்டு. இதுதான் அந்த ஹவா மஹாலோட என்ட்ரன்ஸு. இது பார்க்குறதுக்கு மஹால் மாதிரி என்ட்ரன்ஸ் இருக்குது. ஓகே நம்பலாம். ஆனால் நம்ம ஸ்டார்டிங்கில் வரும்போது இருந்துச்சுல, அது பார்த்திங்கன்னா மஹாலோட என்ட்ரன்ஸ் மாதிரியே இல்லை. ஆனால் இதுதான் என்ட்ரன்ஸு. நம்ம அதை அப்புறம் போய் பார்க்கலாம். அந்த ஹவா மஹாலுக்குள்ளே நம்ம வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மஹாலை நம்ம போய் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா 5 ஃப்ளோருக்கு இருக்கா. இந்த 5 ஃப்ளோருக்கு மஹால் வந்து எப்படி இருக்கான்றது இப்போ நம்ம போய் பார்க்கலாம். என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம உள்ளே வந்தால் இப்போ நம்ம வந்து அங்கே தான் போகிறோம். நம்ம மெயின் ரோட்டில் நம்ம பார்த்தோம்ல நிறைய ஜன்னல் வச்ச ஒரு மஹால். இங்கே பாருங்களேன், ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாட்டர் ஃபவுண்ட் வச்சுருக்காங்க. ரொம்ப தண்ணி சூப்பராக இருக்குங்க. செம்ம கோல்டாக இருக்குது. தண்ணி செதுருது. உள்ளே வந்தாலே வந்து ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 5 ஃப்ளோர்ஸ் இருக்கா. இப்போ நம்ம வந்து மேலே போகலாம். ஏன்னா இங்கே வந்து உள்ளே வந்தாவே இருட்டாக இருக்குது. உள்ளே போகலாம். சின்ன ஸ்டெப்ஸில் எப்படி நடத்த போகுது. இங்கே ஒரு டோர் ஒன்று இருக்குது. இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ண முடியுமா? லாக் பண்ணி வச்சுருக்காங்களா? இல்லை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இல்லை நம்ம உள்ளே போயிருக்கலாம். இல்லை இது ஓப்பன் பண்ணது. எல்லா டோரும் லாக் பண்ணி வைத்திருக்கிறார்கள். ஸ்க்ரூ போட்டு அடித்து விட்டு இருக்கிறார்கள் இந்த இடத்தில்.
இங்கே பாருங்கள், இந்த பெரிய பெரிய டோருங்கள்லாம் ஓப்பன் பண்ணி விட்டேன். அது சின்ன டோரு தவளோண்டு நம்ம கை உள்ளே போகிற அளவுக்கு தவளோண்டு ஒரு டோரு. நான் இந்த மாதிரி டோரே நான் பார்த்ததில்ல. நல்லா இருக்கு. உள்ளே அப்படி பார்த்தா என்ன தெரியுது? நான் தெரியல. இந்த ஹவா மஹால் வந்து எதுக்காக கட்டினாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, காற்று வாங்குறதுக்காக இந்த மஹால் கட்டினாங்க அப்படின்றாங்க. ஆனால் காற்று வந்துச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக காற்று வந்திருக்கு. நிறையாவே காற்று வந்துங்குது இந்த இடத்துல. ஏன்னா அங்கங்கே வந்து சின்ன சின்ன ஜன்னல்களை வச்சதுனால நல்லாவே காற்று வருது. ஏன்னா பாருங்கள், உள்ள வெட்ட வழியாக இருக்கிறதுனால நல்லா காற்று இருக்குது. நம்ம ஊரில் மட்டும்தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறீங்க. நம்ம ஊரில் தான் இருக்கிறாங்க. இந்த ஹவா மஹால் வந்து ஏர் மஹால் அப்படின்னு வச்சுருக்கலாம். இல்லைன்னா ஹவா மஹால் அண்ணாவே வந்து ஒரு காற்று வெளியீடு மஹால், அது காற்று வெளியீட்டு மஹால் அப்படின்னு வச்சுருக்கலாம் போல். ஆனால் சூப்பராக இருக்குது இந்த மஹால். இது இல்லாமல் இந்த ஹவா மஹாலில் பார்த்தீங்கன்னா ஜன்னலுங்க, அந்த குட்டி குட்டி ஜன்னலுங்கெல்லாம் நம்ம எண்ணி பார்த்தா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 953 விண்டோஸ் இந்த ஹவா மஹாலில் இருக்குதா. அதாவது இந்த குட்டி குட்டி ஜன்னல்ஸ் இங்கே பாருங்களேன். இந்த குட்டி குட்டி ஜன்னலுங்கெல்லாம் நம்ம எண்ணி பார்த்தா, இந்த ஹவா மஹாலில் இருக்கிற எல்லா ஜன்னலும் நம்ம எண்ணி பார்த்தா 953 ஜன்னல்ஸ் விண்டோஸ் இருக்காமா. ஆனால் குட்டி குட்டி குட்டியாக இருக்குது. இவ்வளோ ஜன்னல்ஸை நம்ம பார்த்துருந்தே இல்லை. சரி, நம்ம வந்து இன்னும் நம்ம அங்கே போனோம். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே கூட்டம் வந்து அதிகமாக இருக்குது. ஒரு நேரம் விட்டால் கூட்டம்லாம் கம்மியாக இருக்கும் நினைக்கிறேன். அப்போ நம்ம போகலாம். இது வந்து வீக்கெண்டு கூட இல்லை, ஆனால் இவ்வளோ கூட்டமாக இருக்குது இந்த இடத்துல. போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டோருன்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்குது. எங்கேருந்து எங்கெங்கே போகிறதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனால் டோர் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் இருக்குது, சின்ன சின்ன சந்தலெல்லாம். இந்த இடம்லாம் அப்படியே ஃப்ரீயாக இருக்குது. கிரவுண்ட் அளவுக்கு இங்கே வந்து ஃப்ரீயாக இருக்குது இடங்கள்லாம். ஓகே அன்பாஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு அதிசயம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி வந்து மெயின் ரோடு இருக்குது. மெயின் ரோட்டில் வர காற்று வந்து மேலேருந்து வராமல் இந்த மஹால்குள்ளெல்லாம் புகுந்து இங்கே இருக்கிற அந்த கதுக்குள்ளெல்லாம் இந்த ஜன்னலுக்குள்ளெல்லாம் புகுந்து அப்புறமா இங்கே இருக்கிற தண்ணிக்கு பட்டு இந்த தண்ணி வந்து அந்த பக்கம் போகுது. பேருக்கு வந்து கரெக்டாக தான் வச்சுருக்காங்க. காற்று மஹால் அப்படின்னு கூட வச்சுருக்கலாம். காற்று வாங்குகிற மஹால் அப்படின்னு கூட வச்சுருக்கலாம். இது பாருங்கள், இங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் அந்த பக்கம் அப்படியே போகுது. ஆனால் சூப்பராக இருக்குது. நம்ம அங்கே போனால் நல்லா ஜில்லுன்னு காற்று வருது இந்த இடத்துக்கு. இதுக்கு ஆப்போசிட்டில் தான் மெயின் ரோடே இருக்குது. இதெல்லாம் ஒன்று நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ஒரு கீழே மட்டும்தான். இங்கே இருக்குது. நம்மளோட வண்டி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்குது. அந்த இடத்துல நம்ம வண்டியை நிற்க வச்சுட்டு இதுக்குள்ளே வந்து நல்லா இருக்குங்க. இது சூப்பராக இருக்குது. இங்கே பார்க்கலாம். பாருங்க, பொம்மலாட்டம். இப்போதான் நம்ம வந்து 2வது ஃப்ளோரில் இங்கே பாருங்க எனக்கு லூசு பசங்க அங்கங்கே வச்சு இது பார்த்தீங்கன்னா 3வது ஃப்ளோர். இது கியூ பார்த்தீங்கன்னா டோக்கனுக்கு இல்லை. மேலே டாப்பில் போகிறதுக்கு திருப்பதியில் லட்டு கொடுக்குற மாதிரி இவ்வளோ கியூ. இங்கே பாருங்களேன், இவ்வளோ சின்ன கதவு. ஆனால் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்போ ஒரு பையன் பார்த்தீங்களா இவ்வளோ இருந்தான், அவனுக்கு வந்து இது ஓப்பன் பண்ணி பார்க்குறது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சூப்பராக இருக்குது.
ஸ்மால் டோர். ஓகே பாஸ், இப்போ வந்து மேலே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அப்பே இருந்த மாதிரி நிறைய கூட்டம் இல்லை, ஏன்னா போலீஸ்காரங்க வந்து நிறைய பேரை வந்து லைனாக அனுப்பிச்சிக்கிறாங்க கொஞ்சம் பேராக. இப்போ வந்து மேலே ஃப்ரீயாக இருக்குது. நம்ம வந்து மேலே போய் மேலே இருந்து நம்ம வீடியோ எடுக்கலாம். வியூ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து மேலே பண்ணணும். ஓகே பாஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சின்ன வழி. சின்ன வழியில் வந்து ஒருத்தருங்க எப்படின்னு நம்ம நடந்து போனாலே ஃபுல்லாக முடிஞ்சிடும். இந்த சின்ன ஸ்டெப், அதனால தான் வந்து இங்கே அதிகமாக டிராஃபிக் ஜாம் ஆகுது இந்த இடத்துல. பாருங்களேன், என் கை எவ்வளோ ஒரு ஜன்னல். என் வாழ்க்கையில் இவ்வளோ சின்ன ஜன்னல் நான் பார்த்ததே இல்லை. இதெல்லாம் ஒரு ஜன்னல், காம்பி ஜன்னல். ஃபாரினர்ஸாக இருக்கிறாங்க லைனாக. இந்த இடத்துல வந்து பார்த்தா செம்ம வியூ. அது நீங்களே கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்கிறாங்க.